ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அங்கே வந்துட்டு இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பைக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. நம்மளோட பைக் வந்து சர்வீஸ் விட்டு அந்த பைக்கை நம்ம டெலிவரி எடுத்து வந்துச்சு. ரிட்டர்ன் போயிட்டு ட்ரையாங்கிள் இண்டிகேட்டர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது நம்மளாவே பண்ணிக்கிட்டோம். மெக்கானிக் கடைக்கெலாம் கொண்டு போல் நம்ம பசங்களை வச்சே ஃபிட் பண்ணியாச்சு. நான் சந்துரு அப்படியே பசங்களாம் சேர்ந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க. நம்ம போயிட்டு அந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்காக அலைக்கி செட் வாங்க போனோம். அந்த கடையில் ஒர்க் பண்ண, அதாவது அந்த கடையோட ஓனர் அண்ணன் வந்துட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்னப்பா கேமரா மாட்டியிருக்கீங்க, எது சேனல் எது வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்குறீங்க, பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எந்த ரைடுக்குமே போக முடியல, ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துடுது. இப்போ வந்துட்டு நான் இந்த சண்டே ரைட் போகலான்னு தான் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு நம்ம பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சுங்க. இப்போ தான் சின்ன சின்ன வேலையை, அதாவது பெரிய மேஜரான வேலையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வந்த பைக்கை மறுபடியும் செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சுங்க. நைட்டு ரஞ்சித்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர சண்டே வந்து எங்கேயாச்சும் ரைடு போனாங்க. ஒரு குட்டியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். மேகமலை வந்து இப்போ பிளான் இல்லைங்க. ஜனவரி 25 போவோம். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யாராச்சும் வர விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போகலாம். நம்ம மதுரையிலேருந்து கிளம்பலாம். சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை பேர் பார்க்குறீங்க, கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் கருப்பு. எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என் பேர் கருப்பு. ஆனால் நம்மளோட சேனல் நேம் வந்து நைட் ஃபியூரி ரைடர். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு நம்ம வண்டி டெலிவரி எடுத்தாச்சுங்க. சர்வீஸ் விட்ட நம்ம பைக்கை வந்துட்டு டெலிவரி எடுத்தாச்சு. அதுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் மாற்றணும். நான் இண்டிகேட்டர்ஸ் வாங்கி கொடுக்கல, தம்பிக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஷோரூமில் கொடுத்தனால என்னத்தை பண்ணி தராங்களா என்னான்னு விட்டுட்டேன். அதனால் இண்டிகேட்டர்ஸ் வாங்கி வந்தாச்சு. நம்ம ட்ரையாங்கிள் இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போயிட்டு அலைக்கி செட்டு மட்டும் வாங்கிட்டு வரணுங்க. இங்கேருந்து கடச்சந்தல் போகணும். கடச்சந்தல் போயிட்டு நம்ம இப்படி வர மாட்டோம், ஐ திங்க் அப்படியே போனோம். அப்படி போயிடுவோம், ஊமிச்சுக்குளம் ரூட்டு போயிடுவோங்க. நம்மளோட R15 வந்துட்டு நம்ம தம்பி ஓட்டிகிட்டு வரேன், சந்துரு ஓட்டிகிட்டு வரேன். சந்துருவோட பைக் நான் ஓட்டு வர்றேங்க. என்ன லுக்கு எனக்கா வர்றேன். நமக்கு இந்த 220 நம்ம உடம்புக்கு செட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள. நம்ம போயிட்டு இப்போ இண்டிகேட்டர்ஸ் மாற்றுறதுக்காக அலைக்கி செட்டு வாங்க போகிறோங்க. வாங்கிட்டு கடச்சந்தல் போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு அப்படியே வர்றது தான். நமக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு அதை பற்றி இருங்க, நான் கடைக்கு போயிட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்துச்சா வாங்கிட்டு அப்புறம் அதை பற்றி பேசுகிறேன். அலைக்கி செட்டு கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. அவங்க காமிச்சாங்க, பட் அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்துட்டு என்ன பிராண்டில் வாங்கியிருக்கோன்னா, என்ன பிராண்டு, ஐயோ கேஸ்கார்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு அது நேம் கூட நான் ஒழுங்காக பார்க்கல. மைக்கு மாட்டியிருக்குண்ணா. அன்றைக்கி மைக்கு மாட்டாமல் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரைட் பண்ணிட்டு போயிட்டேங்க. அங்கே போயிட்டு பிரியாணி வாங்குகிற இடத்துல பார்க்குறேன் மைக்கே மாட்டலை. அவ்வளோ நேரம் என்னென்னமோ பேசிட்டு போனேன், பைத்தியம் மாதிரி உழம்பிகிட்டே போனேன். இப்போ வந்துட்டு நம்மளாக தாங்க நம்ம பைக்குக்கு இண்டிகேட்டர்ஸ் மாட்ட போகிறோம். பேக்கில் வச்சுருக்கேன். போயிட்டு சந்துரு வீட்டில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் விளாண்டுட்டு, நான் என்ன சின்ன பசங்க, என்ன சின்ன பையில மாதிரி விளாண்டுக்கு தெரியுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நாங்கள் இன்னும் சின்ன பசங்க தான். வராங்களா? நல்லா இருக்குங்க நம்ம பைக். இப்போ தாங்க பளிச்சுன்னு இருக்குது, பலன்னு புது பைக்கு மாதிரி. என்ன ஒன்று, இன்னும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க, இன்னும் அரெஸ்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் வெயிலில் நின்றுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட்டாகுது, திணறுது பைக்கே. பொங்கல் டயத்தில் நம்ம மேகமலை போகிறது டவுட்டு தாங்க. அதுக்கு முன்னாடியே போயினாலும் போயிட்டு வந்துடுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் டயத்தில் ஊரில் ஃபங்க்ஷன் கேம்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க கரெக்டாக பொங்கலுக்கு. அது நல்லாயிருக்குங்க. நம்ம என்ன தான் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணாலுமே நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு விசேஷம், அதுக்கு பசங்களாம் வருவாங்க, பசங்களோட என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டுங்க. நம்ம மேகமலை வந்துட்டு ஐ திங்க் சோலோ ட்ரிப்பு தான் போவோம். சோலோ மீன்ஸ் நம்ம பைக்கில் சோலோவாக தான் போவோம். ஏன்னா டபுள்ஸ் போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.
தனித்தனி நம்பர் வேணும் எங்களுக்கு தெரியலடா. இது என்ன கேமராவா? ஆமாண்ணே. என்ன எதுக்கு எடுக்கிறீங்க? இது நாங்கள் அப்படியே ரோட்டில் போக்கில் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துருவோம் விளையாட்டுக்கு எடுக்கிறீங்க. யூடியூப்பில் போடுறதுக்கு. சரி, நல்லது நல்லது. சரி, என்ன சைஸ் வேணும்னு சொல்லுங்க தரேன். என்ன காமிங்களே சைஸ் நம்பர் தெரில எங்களுக்கு. இது எவ்வளோ கேமரா? இது 35,000ண்ணே. என்ன சொல்ற தம்பி? இது 35,000. ஆஹா, அது வரும்ன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். அக்கா என்ன ஆனா யூடியூப் சேனல் உங்களது என்ன இதுல வருது போடுறீங்க பாக்குறதுக்கு? டிராவல் கண்டென்ட். டிராவலிங் கண்டென்ட். டிராவலிங் கண்ட்ரோல்னாவே வந்துரும். நைட் ஃபியூரி ரைடர் சேனல் நேம். சரி, ரைடிங் அடிச்சாலே சேனல் போறான், வெளியே போறான். அங்க அடிச்சுக்கிறீங்க. நான் பாக்குறேன், அண்ணே பாக்குறேன். இப்படி ஒரு ஆளை மிஸ் பண்றீங்களேயா? நீங்க போற இடத்துக்குலாம் விதைச்சு விட இதை முதல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்தாங்க, உங்க இதை எடுத்து விட்டீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்துருங்களா? உங்களுக்கு நான் இது லைக் பண்ணுவேன்ல ராஜா, தெரிஞ்சா அதுக்கு லைக் பண்ணுவேன் ராஜா. கண்டிப்பாண்ணே. இதுல வருமானம் வருதா தம்பி? இல்லைண்ணே, அதுக்குன்னு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, ரூல்ஸ்லாம் இருக்குண்ணே. இதெல்லாம் வந்திருக்கா இது வரைக்கும்? ஆஹா, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட ஆரம்பிச்சேன். நீ போட்டிருக்க ஹெல்மெட்டே ரொம்ப அழகா எப்படி 2000 ரூபாய்க்கு மேல இருக்குமே. 3500. இது மாற்றுறதுக்குனே வருதா? எதுண்ணே? பண்ணிக்கலாம். இல்ல இது ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தா அதுக்குள்ள விட்டு மாட்டிட்டேன். இது தனி, இது தனி, இது தனி. கிளீனா கேமரா எடுக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். 4K எழுதி எடுத்துக்கலாம். ஒரு ஆர்வத்துல தானே தம்பி கேட்கிறேன். என்னென்னத்தையோ பாக்குறோம். இனி அடுத்துவா வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா? வந்துரும்ண்ணே. நீங்க எந்த ஏரியா ராஜா? இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிருவீங்களா? டூரிஸ்ட் உள்ள பிளேஸ். ஆமா, எல்லா இடத்துக்கும் போவோம். யார் யார் போவீங்க? என்னடா அப்படியா? ஒரு கேமரா வச்சு 10 பேரா? என் கூட ஒவ்வொரு ஆளா? ஆஹா, நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து போடுவேன். இது கரந்தமலை, இது குட்டுப்பட்டி, நம்ம நத்தத்துக்கு வடக்கிட்ட. இது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் செய்வீங்களா? இல்ல அப்படி ஃப்ரீயா இருக்கப்போ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போறது. அமௌண்ட் இருந்துச்சுன்னா கிளம்பிடுவோம் எங்கேயாச்சும். அப்படியா? வருமானம் வேணும்ல. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேனே. எங்கனே வா. தேங்க்யூண்ணே. ஓகேண்ணே. அண்ணனை ஞாபகம் வச்சு. சரிங்கண்ணே. உங்க சேனலுக்கு நான் வரேன். ஓகேண்ணே, சரிங்கண்ணே, போயிட்டு வரேன். அது அண்ணா, நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி இப்பட்ட நல்ல உள்ளங்களை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம திங்ஸ் வாங்கியாச்சு. கிடச்ச அந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க. ரைட்ண்ணே, சரிண்ணே. அந்த அண்ணன் கடையிலாங்க வாங்கினோம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களா கேட்டு என்னப்பா சேனல் வச்சுருக்கீங்களா, இது எதுக்காக இந்த கேமரா மாட்டியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ நானும் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கிறேன்ப்பா அப்படின்றப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்ல, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி கேட்டதில்லை. தம்பி என்னையா கேமராலாம் மாட்டியிருக்கீங்க, சேனல் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படி இது என்கிட்ட யாரும் கேட்டதே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அண்ணே நன்றிண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ட்ராவல் கண்டென்ட் தாங்க வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் நைட் ஃபியூரி ரைடர்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இண்டிகேட்டர் ஸ்பிட் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்க, டோரை கழட்டி கையில் வச்சுருக்கேன். இந்த மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம பைக்கை கழட்டியாச்சுங்க. அண்ணாச்சி பழம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம கேமரா வந்துட்டு சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுங்க. என்ன தான் பிரச்சனை எதுன்னு தெரில. பேட்ரி மாற்றலாம் பார்த்தா மதுரையில் எங்கேயுமே கிடைக்கல. பேட்ரி வந்து கோயம்புத்தூர்லாங்க கிடைக்குன்ட்டாங்க. அதனால் அண்ணனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம பைக்கை வந்து ஃபிட் பண்ணுவோம். சரி, இண்டிகேட்டர்ஸை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணலாமாடா? ஒருத்தர் வயரிங் ஒர்க் படுத்துக்கு இருக்கேன். இவந்தாங்க நம்ம மெக்கானிக். டே இங்கே ரஃபேஸை காமிடா. அவன் தான் நமக்கு மெக்கானிக். இன்றைக்கி எல்லாருமே மெக்கானிக் தாங்க. பைக்கை பிரித்தாச்சு. சைடு டோரை மட்டும் பிரித்து வச்சுருக்கோம். அந்த எல்லோ கலர் சாக்கு எடுத்துரும். என்ன பண்ணிகிட்டு இருக்கா?
அது டேப் அடிச்சு லைவ் நியூட்ரல். ஐயா அதுல எது லைவ் நியூட்ரல்னு தெரியலடா. எங்கண்ணா அந்த பழைய இண்டிகேட்டரு? இந்த சாக்கெட் வந்து செட் ஆகாதுங்க, அதனால் பழைய இண்டிகேட்டரோட சாக்கெட்டை கட் பண்ணி இந்த வயரிங் கட் பண்ணி இந்த சாக்கெட்டையும் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோங்க. என்னாச்சு மெக்கானிக்? திணறாடா மெக்கானிக்கு. இங்கே கொண்டா இதை ப்ரோ வீடியோ வரும். இந்த நீ தானே கரெக்டாக இருப்பேன். எடுக்க மாட்டேன் இவன் பேச்சக்கா நம்பாதீங்க. நீ அப்படியே பிடிச்சிரு, அப்படியே வீடியோ எடுங்க. அதாங்க ஃபிட் பண்ணியாச்சு. ரைட் சைடு மட்டும் ஃபிட் பண்ணி தான் லெஃப்ட் சைடு நீங்கள் ஃபிட் பண்ணணும். மாப்பிள்ள தான் சுவிட்ச் போட்டாப்ல. நீங்கள் எனக்கு ஒரு டேப் அடிச்சு விட்ருவோம்ண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஃபிட் பண்ணிக்கிருக்கோங்க. ஆல்ரெடி ஃபிட் பண்ணோம். என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்து ஃபிட் பண்ணாமல் இந்த நட்டு போடாமல் டேப் படிக்காமல் ஒரு ரப்பர் கொடுத்துருந்தாங்க. எங்களா பாரு. போதும்டா. இந்த இதில் ஒரு ரப்பர் வருது பாருங்க, அந்த ரப்பர் இது ஃபிட் பண்ணாமல் அதில் தூக்கி டேரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். எதுவுமே பண்ணலை. கடைசியில் பார்த்தா இதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியில் கொண்டு போய் அங்கே ஃபிட் பண்ணணும். சொதப்பு மேலே சொதப்பிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டுக்கிட்டீங்க, நாங்கள் வந்து இப்போ புது மெக்கானிக்குங்க, எல்லாருமே புதுசு மெக்கானிக் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். தண்ணி உள்ளே போகாது. இந்தா பாருங்க, கரெக்டாக இருக்காப்பா, நீட்டாக இருக்கு பாருங்க. நான் பைத்தியமா? அதுவும் தெரியுங்க, பத்தி வேலை ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட்ல வேலை ஆக்குறீங்களா? கட் பண்ணி எடுத்துரும். நான் வெயிட் பண்றேன். லைட்டா வணக்கம் காய்ச்சி. இது வந்து நான் வண்டியோட ஓனர். என் முன்னாடி அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப அநியாயம் பண்றாங்க. டேய் அந்த இதெல்லாம் இப்ப ஆபரேஷன் பண்ணி வைங்க. அதை ஒழுங்கா கட் பண்ணி வச்சிருப்பேன் அந்த இண்டிகேட்டர். இப்ப பண்ணக்கூடாது, சொல்ற கேளு. இப்ப பண்ணக்கூடாது, ஏன்னா த்ரெட் போட முடியாம போய் அப்படியே இருக்கட்டும். ஒன் சைடு ஒன் சைடு. நீ பதறாதே. டேப் தான்டா இருக்க. அவங்க பாக், அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, அவங்க நான் இல்லாத போது பாட்டாங்கன்னா விட்டுருவேன்டா. சரி நீ போயிட்டு வந்துறேன் போ. உடச்சு வச்சிருப்பீங்க, வயரை அத்து வச்சிருப்பீங்க. டேய் இது வந்து ஜாக்கெட்ல மாட்டாம இருக்கா என்ன பாருங்க. இரு ஒரு நிமிஷம் என்ன வேலை ஆகும். கிளம்பு. இங்க பாருங்கடா, உள்ள வயர் தான் போகுது. ஏன் வயர் கரெக்டா? நான் அப்படியே ஆன்சர் மொத்தமா டேய் தள்ளிக்க. வெற்றி அதெல்லாம் ஒரு முகராசி வேணும். ஓகே கரெக்டா? அப்ப அதை எடுத்து விடு. அந்த கட்டை இந்த நெட்டு போல்டா இருக்கு பாருங்க, இது போயிட்டு ஃப்ரேம்ல இடிக்குது. என்னத்துல இதை வந்துட்டு நீ ஃப்ரேம்ல இடிக்குது. நீங்க வந்துட்டு மெக்கானிக்கிட்ட கொடுத்து மாட்டுறத பெட்டரோன்னு தோணுது. நான் மெக்கானிக்கு, இவன் மெக்கானிக்கு அப்படி நினைச்சு மாட்டினீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. ஒழுங்கா ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து இண்டிகேட்டர் என்னைக்கா இருந்தாலும் மாட்டுங்க, அதான் பெட்டர். இந்த இன்னி வெட்டு ஒட்டு குறுக்க வராங்க கருப்பியா? ஏய் குறுக்க வாங்கடா. இன்னும் இருக்கா இல்லையா? இருந்தது அவ்வளோ போகுது. நீ நைட்டு முடி வச்சிருக்கு. சேரா ஏன்டா தானே காசு இருக்கு. ஏய் டைம் ஆச்சுடா. கரெக்டா மாட்டியா அப்படில ஆடுன இண்டிகேட்டர் உருடா. டேய் இங்க பாறா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வயரை வெட்டி விட்டு உருடா. இது வந்து கரெக்டா? நீ பேசாம இருக்க. இண்டிகேட்டர் உருடா. உருடா இண்டிகேட்டர் இல்லடா. இதெல்லாம் கட் பண்ணி சும்மா இல்லடா படக்கு இல்லடா டம்முன்னு. ஆனா இப்படி வச்சிருக்கீங்க. புரிய தெரியுமாண்ணா? விடுக்கு ஓடா. டேய் அப்படியே இல்லடா. இது வந்து போச்சுடா. இல்லடா. அது ஏட்றா வேஸ்ட்டா. அவ்வளவுதான். இந்த வயரை கட் பண்றா. யோசிக்கிறா வர. இந்த வயரை கட் பண்றா நீ. அதுல இருந்து 1 இன்ச் இருக்குமா? இல்ல அது காரணமா தான் வெட்டுறேன். ஏன்னா நம்ம வெட்டி கொண்டாந்துருவோம் 1 இன்ச் 2 இன்ச். இல்ல நீ கட் பண்ணு. நீ திரும்ப உள்ள விட்டு கட் பண்ணு. என்ன கருப்பியா அது? தண்ணி வருது இண்டிகேட்டர்ல இருந்து. கரெக்டா? நீ ஓடடா இது விடுடா. அத விடாதடா. இதுல வரலடா. அப்படியே விடுடா. இதுல இந்தாடா இருக்கு. இதுல எப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே கனெக்ட் பண்றா. விட்டுறாங்க. இங்க வர தண்ணியா? இங்க வர இண்டிகேட்டர்ல எவ்வளவு தண்ணி என்ன கிடக்குது. ஆனா இதுக்குள்ள இல்லையடா, எரியுதுடா. கொயர் பிடிட்டு போ. ஐயோ டேய் என்ன ஒண்ணு அந்த வேற கொடு. டேய் சேர கொண்டிரீங்களா? அப்ப இண்டிகேட்டர் எங்க? சூச்சி இத பிடிவே. கரெக்ட்டா நான் வாயில வெட்டிக்கிறேன். அதான் இப்ப கரெக்ட்டா தண்ணியா வச்சிருக்க உள்ள ஊரா. டேய் நானாட தண்ணி ஊத்தி வரது எப்படி உள்ள தண்ணி போயிருக்கும்? ஏய் கரண்ட் வராதுல. சுத்தி காருங்க எல்லாம் வெட்டிருக்காங்க. நீ வெட்டணும் இல்ல. வெட்டடா. இங்க ரைட்.
டிசிடா ஏன்டா நீ டிசி அடிக்காத லைட்டா எங்க அடிச்சு பா நீ என்ன அது அடிக்காது அடிச்சு இங்க கொண்டடா உள்ள பிடுங்கல இல்லை இங்கே வர மெக்கானிக் கடிச்சு அத்துக்கிருக்காங்க வயரை. இப்படிப்பட்ட மெக்கானிக் தான் கேட்குறான். ஏன்னா இந்த வயர் கட்டர் இருக்குது, இதை வச்சு கட் பண்ணாங்கன்னா வயரை தனித்தனியாக வெட்டி விட்றாங்க. அதனால் வாயை வச்சு நாங்கள் கடிச்சுக்கிறோம் அப்படின்னு. தண்ணி வடியுது ஏன்னா அவ்வளோ தண்ணி வடியுது அதில். ஒட்டி வெட்டி விட்றா. கிளிப் வேற கிளிப் இல்லையா? கிளிப் தான் உள்ள இருக்குல்ல. இந்த சாக்கெட் சேராதுடா. டேய் இது சின்ன சாக்கெட்ரா, உள்ள போனா ரிட்டர்ன் தான்டா வரும். பெருசுனா கூட அமுக்கி விட்டு உள்ள தள்ளிடலாம்டா, நெளிச்சு விட்டு. நம்மள சோதிக்கிறாங்க. பரவாயில்ல. ஆனால் இத்தனை மெக்கானிக் இருக்கிறப்போ 220 வைப்ரேஷன் வர வைக்கிறோம் பாரு, அதை பார்க்க மாட்டேறாங்க. உள்ள விடுறாண்டே இதுக்குள்ள நான் ஃபிட் பண்ணி விட்டுறேன், அப்புறம் பிரிக்கணும் திரும்ப. தண்ணி நிறையா வருதாடா. புகையட்டுமா புகையட்டுமா வேற வண்டிக்கிட்டு மாத்திக்கிறோம் தம்பி. உள்ள வயரிங் கிட்டு போயிடாம இருந்தா சரி. ஏன்டா இவன் மாத்திட்டால, இவன் மட்டும் எதுக்கு நல்லா இருக்கணும். இதுல இருந்து ஒன்று இருந்துச்சு, உள்ளே இருக்கா இல்லை கலந்து இருக்கா? இல்லை ரிட்டர்ன் மாட்டணும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஏடா கோவிக்கிறீங்க? இதுக்கான மெக்கானிக் கூட உட்கார பாப்பா. எங்கள் வீட்டு தங்கப்பில்லா. ஐயா இங்கே வரீங்க பாரு. ஹை சொல்லு, ஹை சொல்லு. ஹாய் ஹாய் தங்கப்பிள்ளை. இங்கே பாருங்க, நம்ம பைக்கு வேலை ஆக்கணும்டாவே இங்கே வந்துடுறேன். வேலை ஆக்கணும் இல்லை, சும்மாவே நம்ம வந்தாவே இவங்க ஃபுல்லாக வந்துடுவாங்க எங்கள் பசங்க. ஒரு 1 ஹவராகவே ரொம்ப போராடுறாங்க. 2 இண்டிகேட்டர் ஃபிட் பண்ணுறக்கு 1 ஹவர் இருக்கும்லடா. கூட தான் இருக்கும். என்ன டைமிங் வந்தேன்னா பார்க்க ரொம்ப நேரம் போராடி ஒன் சைடு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒன் சைடு ஃபிட் பண்ணிட்டோம். எனக்கு போட்டு காமிக்கிறேன். எங்கடா சாமி? ஒன் சைடு ஃபிட் பண்ணிட்டோங்க. இன்னொரு சைடு மட்டும் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி இருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. அவ்வளோதாங்க. இதாங்க நம்ம பைக்கோட அவுட்புட்டு. நம்மளே ஃபிட் பண்ணியிருக்கோம். எந்த மெக்கானிக் டீம் போல் நிறையா பைசா செலவு இல்லைன்னு சொல்ல முடியாது. டீ வாங்கி கொடுக்க சொல்லி இன்னும் கொஞ்சம் இடத்துல. எங்கடா இன்னொரு இண்டிகேட்டர் தெரிய மாட்டேது. இதாங்க நம்ம பைக்கோட அவுட்புட்டு. உண்மையாக நல்லா இருக்குங்க. மறுபடியும் சொல்லு, அது பேர் என்ன? சும்மா சொல்கிறா அது பேர். சொல்லு, என்ன சொன்ன? எஃபர்ட்னா வா, அதில் வந்து காமி வண்டியில் எது எஃபர்ட்டுங்க. சும்மா காமி. வாடா பைக்கில். சும்மா நான் ஏதாவது சொன்னேன், பைக்கில் எதோ எஃபர்ட்டுன்ற. பாருங்க, அவன் சம்பவம் சரியான சம்பவம். அது பேரு எக்ஸாஸ்ட். எஃபர்ட் இல்லை, சம்மதமே இல்லை. அவன் எஃபர்ட்ன்றா. அது பேர் வந்து எக்ஸாஸ்ட். வேற எதுவும் இது சைலன்சர்டுவாங்க. சைலண்டாக இருக்குல்ல, சவுண்ட் ஆகிற பேர் எக்ஸாஸ்ட்டு. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என் பண்ணிட்டு மேமலை ட்ரிப்பு தாங்க நெக்ஸ்ட்டு. என் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் சண்டே போகலாம் பிளான் இருக்குது. கத்தாதீங்கடா. நெக்ஸ்ட்டு சண்டே வந்து போகலான்னு பிளான் இருக்குது. பட் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு, என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, டாட்டா பாபாய். நம்ம மெக்கானிக்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் தான் எங்கள் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்கு இது ஒரு மெக்கானிக்கு. இது மெக்கானிக் இப்போ தான் பழக வந்தேன். இவன் நம்ம கேமராமேனு. அவன் வந்துட்டு அவனும் ஒரு மெக்கானிக். சரி ஓகேங்க, இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி பையன் தாங்க எக்ஸாஸ்ட்டுக்கு தான் என்னடா சொன்னேன், எஃபர்ட்டுன்னு சொல்லி நல்லா ஃபன் பண்ணிக்கிருந்தாங்க. சரி ஓகே, டாட்டா பாபாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.